Travancore Elensa, Summer Life சரியான வைப் அட் மதுரவாயில். விஜய்க்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கில் உங்களுக்கு இருக்கிற ரசிகர் செல்வாக்கில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நம்புறீங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு. அது 2026 தான் வரணுமா? சரி, என்னுடைய இலக்கு 2031. அது வரையில் 234 தொகுதிக்கு பயணிக்கிறேன். அங்கங்கே இருக்கிற தொகுதியில் இருக்கிற மக்கள் பிரச்சனை, இப்போ அன்புமணி போகிறாரு, அங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனைகளுக்கு மனு வாங்குறாரு. இப்போ இபிஎஸ் போகிறாரு, மக்கள் பிரச்சனைக்கு மனு வாங்குறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் போகிறாரு, அங்கங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனைக்கு மனு வாங்குறாரு. ஆக அந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனைகளுக்கு மக்களோட பழகி உங்களுடைய அந்த மாஸ் ஹீரோ அப்படி எட்டருந்து எங்கள் கடவுளை பார்த்துட்டோம் அப்படின்றான். எங்கள் கடவுளை வந்தோன்றான். பெண்கள் ஆயிரக்கணக்கில் இருந்து திமுக அதிமுக அதே கலாச்சாரம் மாதிரி அந்த கும்ப மரியாதைக்கு எடுத்துக்கிட்டு எங்கள் கடவுளுக்கு நாங்கள் கும்ப மரியாதை செலுத்த வந்தோம் அப்படின்றாங்க. சில ரசிகர்கள் கருப்புறத்தை வாங்கி வந்து கையில் வச்சு கொளுத்தி எங்கள் சாமிக்கு நாங்கள் ஆராய்ச்சி எடுக்கிறோன்றாங்க. இதையெல்லாம் நீங்கள் உடைங்க. இதெல்லாம் உடைச்சி நானும் உங்களை போன்று ஒரு சக மனிதன் தான், உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன், உங்களுக்காக வாதாட வந்திருக்கிறேன், உங்களுக்காக போராட வந்திருக்கிறேன் என்கிற நம்பிக்கையே நீங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துங்க. மக்களுக்காக போராடுகிற நாங்களும் உங்களை ஆதரிக்கிறோம், உங்களை வரவேற்கிறோம். இதானே நாங்கள் சொல்கிறோம். இப்போ இதை கூட நீங்கள் சொல்லக்கூடாது. எங்கள் கடவுளை, எங்கள் அண்ணனை, எங்கள் தலைவனை தமிழ்நாட்டில் எந்த ஊடகமும், எந்த பத்திரிகையும், எந்த அரசியல் கட்சி தலைவர்களும், எந்த இயக்கத்தின் தலைவர்கள் கூட விமர்சனம் செய்துவிடக்கூடாது என்ற நீங்கள் இன்னைக்கு உடனே பாயறது, மிக அவதூறாக, அநியாயமாக, அக்கிரமமாக, மிக வன்மமாக அவர்களை குறித்து பொதுவெளியில் பேசுவது, இது எல்லாம் தங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற, தங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற தொண்டர்களுக்கு அழகா என்பதை திரு விஜய் அவர்கள் தான் சிந்தித்து அவர்களை சீர்படுத்தணும். இல்ல, நீங்க சொல்ற மாதிரி விமர்சனம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, வக்கரமான விமர்சனங்கள் கண்டனத்துக்குரியதான். அதே சமயம் விஜயுடைய வரவை வைத்து பேசுறதும் அந்த அளவுக்கு போகுதா? நீங்களே ஒரு கட்டத்துல ஒரு நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் நடந்துகிட்டது, அது ஒரு மாணவி பக்கத்துல நின்னதை பத்தி இதெல்லாம் பேசுறீங்க. அப்ப இதெல்லாம் நெருடலா இல்லையா? ஏன் அப்போ நீங்க விஜய் வரவை முற்றிலும் ஒழிக்கணுங்கிற, வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கேட்டை சாத்திரணுங்கிற மாதிரி யார் சொன்னா? விஜய் அரசியல் கட்சி, அப்ப நீங்க வைக்கிற விமர்சனத்துக்குலாம் என்ன? அரசியல் கட்சி தொடங்கின உடனே அவர் வரன்ற சொன்ன உடனே வரவேற்று அறிக்கை நான் தான், உங்களை போன்ற பத்திரிகையில் வரவேற்றது நான் தான். நீங்க சொல்ற அந்த விஷயம் நான் பல்வேறு தலைப்புகளில் அந்த கூட்டங்களை நடத்தி வருகிறேன். அப்படி ஒரு தலைப்புல இங்க தமிழ்நாட்டில் கணவன் மனைவியா பெண் பிள்ளைகள் குறிப்பாக யூடியூப்பில் தங்களுடைய வியூவர்ஸ் அதிகம் வர வேண்டும், அதனால் தங்களுக்கான வருமானம் வேண்டும், அதில் உடல் உழைப்பை செலுத்தாமலேயே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள யாரோ ஆயிரக்கணக்கான யூடியூபரில் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒருவர் இருவர் அவர்கள் தங்கள் அங்கங்களை, உடல்களை காட்டி மிக மோசமாக அவர்கள் பொதுமக்கள் மத்தியில் தோன்றி பேசிய அந்த குறித்து தான் இந்த தொழிலை செய்வதை விட நீங்கள் வேறு தொழில் செய்யலாம் அப்படின்னு. அப்போ அவர் அன்றைக்கு அந்த விழாவை நடத்தி அந்த பரிசுகளை மாணவிகளுக்கு கொடுத்ததனுடைய அடிப்படையிலும் நான் குறிப்பாக மாணவிகளை குறிப்பிட்டு சொன்னது பல விஷயங்கள் மாணவிகளை குறித்து பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். என்னங்க கூட நானே அது போன்ற விழாக்களை நடத்தி பல்லாயிரக்கணக்கான மாணவிகளுக்கு நான் பரிசு கொடுத்து பாராட்டி ஊக்குவிக்கிறேன். அது ரெண்டும் அது கனெக்ட் ஆச்சு. அந்த நேரத்தில் அதை நான் பேசுனதால அது பேசு பொருளாக மாற்றப்பட்டது. ஆக நான் தனிப்பட்ட முறையில் இன்னும் கேட்க போனால் 12 மணி நேரம் திரு விஜய் அவர்கள் இன்று அந்த மாணவர் செல்வங்களுக்கு அந்த பரிசு கொடுப்பதை நான் ஒரு காலத்தில் வரவேற்று பேசியிருக்கேன். அதை என்னைக்காச்சும் எந்த விஷய ரசிகர்களாவது அல்லது விஜயாவது இரண்டாம் கட்ட தலைவர்களாவது பரவாயில்லையே வேல்முருகன் நம்ம ஒரு நடிகராக இருக்கிறோம், நம்மளை கூட இந்த அளவுக்கு பாராட்டி அங்கீகரித்து பேசியிருக்காருன்னு பாராட்டுறது உண்டா? சரி, விஜயுடைய அந்த அரசியல் வரவு 2026 நீங்க சொல்றீங்க 10 ஆண்டு காலம் எடுத்துக்கங்க, நீங்க அதை ஒரு வேண்டுகோளாவோ ஒரு அறிவுரையாவோ அதை சொல்லலாம். இல்ல, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராதுங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஆனா அவரோட முடிவு 2026 தேர்தல் சிஎம் வேட்பாளர் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் பயணம் போக ஆரம்பிக்குது. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த கூட்டங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது யாருடைய வாக்குகள் பறிபோகுங்கிற ஒரு பேச்சு விவாத பொருளா மாறி. என்னை பொறுத்தவரை யாருடைய வாக்குகள் பறிபோகும் அல்லது யாருடைய வாக்குகள் விஜய்க்கு போகும் என்பதெல்லாம் யாரிடம் சொல்ல முடியாது. அனைத்து கட்சிகளிலும் இருந்தும் வாக்குகள், குறிப்பாக இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி, நாம் தமிழர் கட்சி போன்ற தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கின்ற இந்த 2 கட்சிகளின் வாக்குகளை தவிர ஏனைய அனைத்து கட்சிகளின் வாக்குகளும் ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்கள் கண்டிப்பாக திரு விஜய் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் அந்த வாக்குகள் 2026 அவரை முதலமைச்சராக ஆக்குவதற்குரிய வாக்குகளாக அது அமையுமா என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. 3, விஜய்க்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு மாஸ் இருக்குது, ஒரு கூட்டம் கூடுகிறது, தன்னெழுச்சியாக கூடுகிறது, அது மறுக்க முடியாது. ஆனால் இந்த கூட்டம் கூடுகிற அளவுக்கு இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை செய்த திராவிட இயக்கங்கள், அது திமுக, அதிமுக, இங்கே இருக்கிற இடதுசாரி கட்சிகள், இங்கே இருக்கின்ற இந்த மக்களை, ஏன் அதில் எனக்கும் பங்கு இருக்கிறது, இன்னும் இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் தமிழர் தலைமைகளுக்கும் பங்கு இருக்கிறது.
இங்கே குறிப்பாக 2000க்கும் பிறகு பிறந்த இளைய தலைமுறையை இளையோரை அரசியல் முறைப்படுத்த நெறிப்படுத்த நம்ம விஜய் மட்டுமே குறை சொல்ல முடியாது. முறைப்படுத்த நெறிப்படுத்த ஒழுங்குபடுத்த இந்த நாட்டுடைய அரசியலை குறித்து ஒரு புரிதலை உருவாக்குவதற்கு இங்கிருந்த ஆட்சியாளர்களும் இங்கு இருக்கின்ற எங்களை போன்ற அரசியல் கட்சிகளும் தவறி இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். காரணம், நீங்கள் திரு விஜய் மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி அவர் ஒரு நடிகர் தான். ஆனால் அந்த நடிகர் ஒரு இடத்துக்கு வராரு, ஒரு மாநாட்டுக்கு வராரு, அல்லது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வராரு, ஒரு நடிகையை வராங்க, யாரோ XRY. அப்போ ஒரு காட்டு முராண்டித்தனமாக கர்ப்பிணி தாய்கள், ஐயோ நான் பார்த்துட்டேன் விஜயை பார்த்துட்டேன், இல்லை சிம்புவை பார்த்துட்டேன், இல்லை யாரும் XRYயை பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு புலகாங்கிதம் அடையிறது, ஊந்து பெறல்றது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா NTTV ஒரு லைவ் ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டே வராங்க. 2 தம்பிங்க பின்னாடி அவங்களுக்கு அந்த செய்தியே சொல்லவே விட மாட்டேன்றாங்க. அவ்வளோ மிக மோசமான ஒரு பேச்சு, மோசமான ஆட்டங்கள். இப்படி ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு திரைத்துறையினுடைய கவர்ச்சியினூடாக ஒரு ஈர்ப்புக்கு இந்த மக்கள் உள்ளாக்கப்பட்டிருக்காங்கல்ல, இது உண்மையிலேயே தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நாங்கள் பெரியாரின் மண் இது, பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியாரின் தலைமையை ஏற்று அரசியல் நடத்துகிறோம் என்று சொன்ன திராவிட இயக்கங்களின் தோல்வியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த திரை பிரமுகங்கள் இல்லாமல் வரலாறே இல்லை இல்லையா? கலைஞர் அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்கள், விஜய், எல்லாருமே ஒரு ஃபேக்டராகவே இருந்திருக்காங்க. அப்ப பயணம் அதோடயே தொடர்ந்து இருக்கு. அதுக்குதான் நான் சொன்னேன், இந்த சுதந்திர இந்தியாவின் 78 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த நிலைமை. அதுக்கு முன்பு இந்த நிலம் சுமார் 50,000 ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் மன்னர்களாக சேர சோழ பாண்டிய பல்லவர்களாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்கேயும் கூட நடன கலைஞர்கள் இருக்கிறார்கள், பரதநாட்டிய கலைஞர்கள் இருக்கிறார்கள், தேவதாசி முறைகள் இருந்து மிகப்பெரிய நாட்டிய அஞ்சல் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இப்படி கூட்டம் கூடியதாகவோ கடந்த காலங்களில் நாம் பார்ப்பில்லை. ஆனால் ஒரு திரை வெளிச்சத்திற்காக எனக்கு என்ன கவலைன்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி இல்லை. எனக்கு என்ன, நீங்கள் அந்த அவர்களை நீங்கள் தேர்வு கூட செஞ்சுட்டு போங்க, ஆனால் அதுக்காக அகல் குத்திக்கிறது, முதுகில் வேல் குத்தி இழுக்கிறது, அங்க பிரச்சனை வர்றது, உடைகளை அவிழ்த்து விட்டு நீங்கள் வேப்பிலையை கட்டிக்கிட்டு நாங்கள் திருப்பதிக்கு மொட்டை போட போகிறோன்னு சொல்கிறது, இது எல்லாம் கொஞ்சம் கூட ஒரு பகுத்தறிவுக்கும் சுயமரியாதற்கும் தன்மானமும் இல்லாத ஒரு கூட்டமாக நேற்று பார்த்தா எத்தனை இளம் பெண்கள் மிதிப்படுறாங்க. உங்களுக்கு தெரியும், மாநாட்டில் பச்சை குழந்தைகளோடு போகிறாங்க, விஜயை தூக்கி காட்டுறாங்க, அது கோயிலில் அவங்க தான் சொல்கிறாங்களே எங்கள் கடவுள் அப்படின்றாங்க. நீங்கள் கடவுள் என்கிற ஸ்தானத்தில் வைத்து விஜய் இல்லை எந்த ஒரு நடிகனையோ நீங்கள் வணங்குவதற்கு அவர்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ உங்கள் மண்ணுக்கோ உங்கள் கிராமத்திற்கோ இந்த மக்களுக்கோ அல்லது இந்த சுதந்திர போராட்டத்தின் விடுதலையில் அவருடைய முன்னோர்களுடைய பங்களிப்போ அல்ல அவர்களுடைய பங்களிப்போ அல்லது தமிழீழ விடுதலையில் இன்றைக்கு அங்கு ஆயுதமேந்தி போராடிய போராளிகள் இன்றைக்கு மௌனிக்கப்பட்டும் இன்றைக்கும் அந்த மக்கள் காணிகள் பறிக்கப்பட்டு இன்றைக்கு முள்வேல் கம்பில் அடைபட்டு கிடக்கிறார்கள். இந்த நாட்டின் அதிபராக வர முடியாத அந்த நாட்டின் குடிமகன், நீங்கள் 2ஆம் தர குடிமக்கள் என்று இன்றைக்கும் உள்ளாக்கப்படுகிறார்களோ. ஆக இதற்கெல்லாம் போராட்ட களத்திற்கு வந்தவர்களா? ஆனால் வந்த சுதந்திர இந்தியாவிற்காக 10 ஆண்டு காலம் சிறை கொடுமையை அனுபவித்து நான் வெள்ளைக்காரன் மன்னிப்பு கேட்க மாட்டேன், என் விடுதலை முக்கியம் என்று சொன்ன நல்ல கண்ணுவை இந்த இளைய கூட்டத்துக்கு தெரியவில்லை. அன்னை இந்திரா காந்தியோடு அரசியல் செய்த தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிற ஐயா பழநெடுமாறன் இந்த மக்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கே யாரை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவர்களை தெரிந்து கொள்ள மறுத்து இன்னைக்கு திரையில் ஒரு 4 படம் 5 படம் 10 படம் நடிச்சிட்டாங்க, இல்லை ஒரு சீரியலில் நடிச்சிட்டாங்க, அல்லது ஒரு யூடியூபரில் நரப்பையிலே பேப்பையிலேன்னு பேசுறது, அல்லது ஒரு சில பெண்கள் மிக மோசமாக யூடியூப்பில் தோன்றி பேசுவது, இவர்களுக்கு ரசிகர்களுக்காக மாறி இவர்களுக்கு கோயில் கட்டுறது, இவர்களுக்கு மன்றம் வைப்பது. உங்களுக்கு தெரியும், ஒரு ஷோ விஜய் தொலைக்காட்சியில் ஒரு ஷோ நடக்குது, அதில் உங்களுக்கு தெரியும் ஓவியாவுக்குன்ற ஒரு ஆர்மியை உருவாக்குற ஒரு கூட்டமாக தமிழர் நிலம் மாறி இருக்குது. நான் விஜய்க்கு மட்டும் இப்படி ஏறி இதுக்கெல்லாம் பொறுப்பு கடந்த 50 ஆண்டுகளாக ஆட்சி பண்ண திராவிட இயக்கங்கள் ஏத்துக்கணும்ல. அந்த சமூகத்தை ஒரு பண்படுத்த தவறியது. குற்றச்சாட்டாவே சொல்றேன். அந்த 75 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு. நம்முடைய கல்வி முறை அந்த ஆங்கில கல்வி முறையை பின்பற்றுன்ற அடிப்படையில் பின்பற்றாங்களே தவிர இந்த தமிழ்நாட்டுக்குரிய ஒரு கல்வி முறை இந்த பக்குவப்படுத்த வேண்டிய பண்படுத்த வேண்டிய, உங்களுக்கு பெற்ற தாயை சாராயம் குடிக்க காசு தரலன்னு கொள்றான், பெற்ற தகப்பனை கொள்றான், அதை தட்டி கேட்க போற பொதுமக்களை கொள்றான், அதனால பொதுமக்கள் வரமாட்டேன்றாங்க. அப்ப இந்த பண்பாடற்ற ஒரு மனித சமூகம் இங்க வளர்ந்து நிற்குது அல்லவா, பெரும் கூட்டமா நிற்குது அல்லவா, தன்னை அறியாமலேயே நிற்குது அல்லவா. அப்போ இதுதான் என்னை கவலை கொள்ள செய்கிறது. எனக்கு விஜய்க்கு கூட்டம் கொடுறதை பற்றியோ நாளை விஜய் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை வருவதை பற்றியோ கூட எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு வரலைன்னா இந்த கூட்டம் நாளைக்கு இன்னொரு நடிகருக்கு வரக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த மக்கள் மைண்டில் ஒரு செட்டப் அப்படி இருக்குது.
இன்னைக்கு விஜய் என்ன சொல்கிறார், ஒரு சுப்ரீம் ஸ்டாராக இருக்கார், அவருக்கு கூடுது. நாளைக்கு விஜய் விட இன்னொரு சுப்ரீம் ஸ்டார் வந்து அவருக்கும் கூடிய மனநிலைக்கு நம்ம இவங்களை ஆளாக்கி வச்சுருக்கோம்ல நம்முடைய கல்வி முறை. அது இவங்களாம் ஒரு நடிகருங்க, இது ஒரு கதாபாத்திரங்க. கதை எழுதுறவங்க ஒருத்தர், பாடல் எழுதுறவங்க ஒருத்தவங்க, இயக்கிறவங்க ஒருத்தவங்க, உதட்டசைக்கிறவங்க ஒருத்தவங்க. இது எல்லாம் வந்து ஒரு மாய. இதில் தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு நம்மளை போன்ற ஒரு சக மனிதர் தான் எந்த நடிகராக இருந்தாலும் என்று அவனுக்கு 1வது வகுப்பிலிருந்து புரிய வைத்திருந்தா இப்படி ஒரு ஈர்ப்பு வருமா? இப்படி கையை அறுத்துப்பாங்களா? இப்படி நான் உயிரை கொடுக்குறோமானா? விஜய் என்னால் பார்க்க முடியல. விஜய்க்காக நேற்றுக்கு பாருங்கள், பெண்கள் ரொம்ப, அது இஸ்லாமிய பெண்கள் பச்சை குழந்தைகளை கூப்பிட்டு வந்துட்டு உடனே கோவப்பட்டு சொல்கிறாங்க, நாங்கள் விஜய்க்கு ஓட்டே போட மாட்டோம், நாங்கள் 1:30 மணி 2 மணி வரைக்கும் நின்னோம், ஏன் விஜய் பெரம்பலூருக்கு வரல அப்படின்னு இன்னைக்கு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறாங்க. ஆக அது வந்து விஜயின் தவறா? அது உங்களின் தவறு தான். உங்கள் தந்தையை விட்டுவிட்டு, தாயை விட்டுவிட்டு, உங்கள் கணவரை விட்டுவிட்டு பச்சை குழந்தைகளை அழைத்து வந்து 2 மணி நேரம் எனக்காக நீங்கள் வரிசை கட்டி உச்சி வெயிலிருந்து இரவு வரையிலும் நள்ளிரவு வரையிலும் காத்து நில்லுங்கள் இலவு காத்து கிளி போல் என்று விஜய் உங்களை அழைத்து சொன்னாரா? யாருடைய குற்றம்? அப்போ இந்த மனநிலைக்கு நீங்கள் உள்ளாகிறீர்கள் என்று சொன்னால் இங்கு இந்த நாட்டை ஆண்ட இந்த கல்வி முறையிலிருந்து, ஆட்சி முறையிலிருந்து தவறு இருக்கிறது. அவர்கள் செய்த தவறு தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய போதகரமாக இந்த சினிமா சதைநாயகிகள் அல்லது கதாநாயகர்களை தூக்கி வைத்து கொண்டாடுற மனநிலைக்கு தமிழ் சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அவமானகரமான நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன். சரி, நிறைவாக ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த சமூகத்திலிருந்து தான் முக்கியமாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீங்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அங்கே இருந்தும் இளைஞர்களோ போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விஜய்க்குங்கிற ஒரு கூற்று இருக்கு. அதே மாதிரி திராவிட இயக்கங்கள், நீங்க சொல்ற பகுத்தறிவாக இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய திராவிட இயக்கங்கள்லேருந்து அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, விசிக அனைத்திலும் இருந்தே வாக்குகளை பிரிப்பார் விஜய். அப்ப இவருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் இந்த தடவை இருக்கும் அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து ஒரு ஃபேக்டரா இருப்பார் அப்படிங்கிறது இல்லை. அது அப்படி இந்த கட்சிகளிலிருந்து ஏற்கனவே நான் சொன்னேன், கண்டிப்பாக வாக்குகள் பிரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்படி ஆனால் உண்மையிலேயே அது பிரியக்கூடாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு இந்த மண்ணில் நீங்கள் சொன்ன அத்தனை தலைவர்களும் அவரவர்கள் தளத்தில், அவருடைய களத்தில் இந்த மக்களுக்காக 40 ஆண்டு 50 ஆண்டுகள் உழைத்தவர்கள், பணி செய்தவர்கள். ஆனால் இது எதுவுமே செய்யாத ஒரு XRY நடிகர்களுக்கு நாங்கள் இங்கிருந்து சென்று நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களை முறையாக அரசியல் படுத்த தவறியது இந்த தலைவர்களுடைய பிழையாகத்தான் நான் கருதுகிறேன். அதுக்கு தான் நான் பேசுகின்ற போதே சொன்னேன், எனக்கும் இதில் பங்கு இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த நாட்டில் வாழ்கிற 108 சாதிகளுக்கு இடஒதுக்கீட்டு உரிமையை வழங்கிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிவித்த அந்த இடஒதுக்கீட்டு பயனை பெற்று பட்டம் பெற்று அரசு பதவிகளும் தனியார் துறையிலும் இருக்கிற இந்த குடும்பங்கள் இதுபோன்று திரைவெளிச்சத்தின் ஊடாக ஈர்க்கப்படுகின்றவர்களுக்கு வாக்காளராக மாறக்கூடாது. இந்த இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்றுத் தருவதற்கு தன் ஒரு 50 ஆண்டுகால பொது வாழ்க்கையை அர்ப்பணித்த மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அந்த கட்சியை சார்ந்தவர்களும் கண்டிப்பாக வாக்களிக்கக்கூடாது. அதுபோன்று 2 கம்யூனிஸ்டுகள், இடதுசாரி கட்சிகள் இங்கு மதத்தின் பெயரால் மக்களை கூறு போட்ட போது தன் அரசு பதவிக்கு வருவோம் வரமாட்டோம் என்று சொல்லாமல் மக்களுக்காக ரத்தம் சிந்தியவர்கள், மக்களுக்காக அடிவாங்கிய இயக்கங்கள், அதுபோன்று பகுத்தறிவு பகல் தந்தை பெரியாரையும் மாநில உரிமைகளுக்காக இந்திய நாடாளுமன்றத்தில் முழங்கிய பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை வாரிசுகளாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், அதுபோன்று சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொதுத்தன்மையோடு அரசியல் நடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த கூட்டமும் கண்டிப்பாக இது போன்று ஒரு பிம்ப அரசியலுக்கும் பின்னால் செல்வதை தடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இவர்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் பங்காற்றியிருக்கிறார்கள். இன்னைக்கு மறைந்த ஜெயலலிதா அம்மையார் தான் இந்திய நாடாளுமன்றத்தில் இந்த MBC என்கிற இடஒதுக்கீட்டு உரிமைக்கு மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் சட்டம் இயற்றி பாதுகாத்தார். அதுபோன்று ஒவ்வொரு தலைவருக்கென்று ஒரு தனித்துவங்கள் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சமூகமாக நம்முடைய தமிழ் சமூகம், நம்முடைய தமிழக மக்கள் இருக்க தவறக்கூடாது என்பதுதான், அது ஒரு இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் இங்கே அது இல்லை, அதுக்கு நேர்மாறாக தான் நடைபெற்று வருகிறது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ அடுத்த கட்டமாக அரசியல் பயணம் எப்படி இருக்க போகிறது விஜய்க்கு அப்படிங்கிறதையும், 2026 தேர்தலில் நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறீங்க, எதெல்லாம் இருக்க போகிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இல்லை, என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை. ஆனால் மக்கள் இன்றைக்கு இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள். அந்த மக்கள் ஏதோ ஒரு ஈர்ப்புக்கு அடிமையாகி ஒரு ஈர்ப்புக்கு ஒரு வசீகரத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் எந்தவித அடிப்படை புரிதலும் இல்லை. இப்போ நான் கேட்குறேன், விஜய் படிச்சிருக்கிறார், விஜய் கூட வாக்களிச்சிட்டோம், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட வந்துட்டான்னு வச்சுங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பின்புலம் என்ன? அவர்கள் யார்? அவர்களுக்கும் பொது வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்?
இங்கே இருக்கிற இந்த நாடாளுமன்ற முறைமை, சட்டமன்ற முறைமை, மக்களை எப்படி அணுகணும், மக்களுக்கு எப்படி பணியாற்றணும், எப்படி சட்டமன்ற நடவடிக்கைகள், இது எதுவுமே தெரியாது. ஆக இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு சட்டமன்றம் என்பது ஒரு சாதாரணம் அல்ல, ஒரு நாடாளுமன்றம் என்பது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு, வந்து கத்துக்கிறோங்கிறது. எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில் இன்னைக்கு மிக முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் எடுத்து பார்க்கின்ற போது அவ்வளோ சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை. அதெல்லாம் இதையெல்லாம் விஜய் கண்டிப்பாக மாற்றணும். அப்படி மாற்றி மக்களுக்காக அவர் உண்மையிலே நின்னா, மக்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களித்து அவர் நாட்டுக்கு அரியாசனத்தில் ஏறுகிறான்ற போது நீங்களோ நானோ பெரிதொரு அரசியல் கட்சியோ தடுக்க முடியாது. இதுதான் இந்தியாவுடைய ஜனநாயகம். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இதுவரை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் பண்ருட்டி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். ட்ரெவென்ச்சர் எலென்சா, சம்மர் லைஃப் சரியான வைப் அட் மதுரவாயில். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.